கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஊக்கத்தொகை 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். பிற தொகுதிகளில் இடங்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த மைதானத்தை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை 2 வாரங்கள் முன்பு நாம் கோவை சென்ற பொழுது தொடங்கியுள்ளோம். இந்த ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் பின்னர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையில் 24 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மதுரையில் புதிதாக அமையவுள்ள ஒலிம்பிக் அகாடமியில் உலக தரத்திலான நீச்சல் குளம் அமைக்கப்படும் என்றும், செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு உடற்கவியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் மற்றும் அரியலூர், திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் செயற்கை இலை ஹாக்கி ஆடுகளம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தருவது